இன்றைக்கி நம்ம கோவா ட்ரிப்போட 3rd டே அண்ட் லாஸ்ட் டே கூட. ஸோ ரூமெல்லாம் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு பேக்கை பேக் பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஜேர்னியை வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்புக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இருக்கிற எல்லா வெரைட்டிஸும் வந்து பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே வந்து பூரியும் சன்னா மசாலாவும் வந்து மஸ்டர்ட் ட்ரைனே சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ஸ்வீட்டும் கூட. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரீம் கேச்சர்னு சொல்கிற ஃபெதரில் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இங்கே ஃபேமஸ். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் கலர்ஸில் இருக்குது. அண்ட் சீஷல் கிராஃப்ட்ஸு ப்ளஸ் வந்து ஹேண்ட்மேட் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. லைக் பேக்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளோர் மேட்ஸு, அது மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு கடை தான் வந்து ஓப்பனில் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வரும்போது. ஏன்னா ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறம்போது தேவர் லைக் ஓப்பனிங் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்த ஸ்டாப்புக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய சயின்ஸ் பேஸ்டு நிறைய ஹேங்கிங்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஆசிலேட்டர் கூட இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே ரேட்டை கேட்டு தூரம் வந்துட்டோம், எதுவும் வாங்கலை. ஸோ ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஸ்னாப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஜேர்னியை வந்து அப்படியே வந்து டுவர்ட்ஸ் கண்டினியூ பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம ட்ரிப்பு வந்து வந்ததே வந்து இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா த மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும், லைக் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஆக்டிவிட்டிங்கிறது. போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சதுப்பு நிலம் ப்ளஸ் வந்து ஃபுல்லி சரௌண்டட் வித் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பேர்ட்ஸோட அந்த ஹம்மிங் சவுண்டு அதெல்லாமே வந்து இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ இது வந்து நான் முன்னந்தான வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன், கேரளாவோட அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரியர்லி வந்து சவுத்து கோவா பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி வந்து க்ரீனிஷ். அப்படியே வந்து நார்த்து கோவாவுக்கு சேம் ஆப்போசிட். நார்த்து கோவா பார்த்திங்கன்னா ஃபுல் பார்ட்டி, பப்பு, டிஜே, நைட்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட் கல்ச்சர். ஸோ கோவா இஸ் லைக் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். கோவாவோட 2/3 ஆஃப் பார்ட் வந்து கவர்ட் வித் ஃபாரஸ்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கேஷ்யூநட் ட்ரீஸ் இருக்குது. நம்ம போகிற வழி ஃபுல்லாக கேஷ்யூநட் தான். ஸோ இங்கே கோவாவில் வந்து ஃபினி ட்ரிங்க் ஃபேமஸ் விச் இஸ் மேட் ஃப்ரம் கேஷ்யூநட். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. இதுதான் வந்து அந்த இடம், நம்ம பஞ்சி ஜம்பிங்கோட இருக்கிற இடம். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 இடம் இருக்குது இங்கே. ஸோ இது வந்து நம்ம நல்லாயிருக்கு. ப்ளஸ் இந்த லேக் வியூ, அந்த வியூ நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்தாச்சு. நம்ம அந்த டவரை இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அட்ரினல்லேருந்து இருக்கிற ஹார்மோனெல்லாம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஏன்டா நம்மளுக்கு இந்த வேலைங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தானே ஆகணும், த்ரில்லு வேணும்னா பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து வி வெண்ட், பே பண்ணோம். அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க அண்ட் வெயிட் லிமிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை மாதிரி வந்து நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதை பற்றின ப்ரீஃபிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து கோவா வரவங்களுக்கு மஸ்ட் ட்ரைனே வந்து சொல்லலாம். அண்ட் இவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் பேட்சோட. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு ட்ரிங்க் வந்து கிடச்சிது. ஸோ அந்த ட்ரிங்க்கை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக வந்து பஞ்சிம் போயிட்டு அங்கேருந்து வந்து மட்காம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஸோ ஆல்ரெடி வி அந்த ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும். அண்ட் அவங்கள்ட்ட வந்து நம்ம அட்வான்ஸ் பே பண்ணது அந்த அமௌண்ட்டை வாங்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன் த வே டு பஞ்சிம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பஞ்சிம் வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ இதோட பஞ்சிமோட பேக் சைடு இது. ஸோ இது பஞ்சிமோட பிரிட்ஜ். அண்ட் இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் வந்து நம்ம மட்காம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ வி ஹவ் ஆல்மோஸ்ட் ரீச்ட். அண்ட் நம்ம கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. நம்மளோட பர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட்பின் வேஸ்ட் இருந்துச்சு. இட் வாஸ் ஸ்மெல்லிங் பேட். அண்ட் இந்தியன் ரயில்வேயோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நம்ம ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு தே வைப்ட் இட் ஆஃப் வித்தின் 3 minutes or 5 minutes in time. ஸோ இட் வாஸ் குட். ஐ ரியலி அப்ரிஷியேட் தேட். த ஃபேமஸ் கொன்கன் ரயில்வேல தான் வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், விச் ரன்ஸ் ஃப்ரம் மும்பை டு கன்னியாகுமரி. ஸோ இந்த ரயில்வேவோட பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து நேச்சர் ஃபில்டு வித் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் டனல்ஸ், அங்கங்கே வந்து ட்ரிப்பாக வந்து வாட்டர் வந்து சொட்டிகிட்டே இருக்குது, தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது.
ப்ளஸ் இந்த சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மான்சூன் சீசன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து வெதர் கண்டிஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ பட் நல்ல வந்து ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து வெட் சீசனாக இருக்கும். ப்ளஸ் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இது வந்து ஃபுல் நேச்சர் ஃபில்டு வித் பியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை மாதிரி இருக்கும். இட் இஸ் மோஸ்ட் வாட்சபிள் அண்ட் மோஸ்ட் வண்டரிங் மூமெண்ட்னே வந்து சொல்லலாம். இங்கே இருக்கிற அந்த மவுண்டெயின்ஸு, இங்கே இருக்கிற அந்த ட்ரீஸு, ப்ளஸ் இங்கே வந்து நிறைய கல்டிவேஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது. பாருங்களேன், இந்த நேச்சரோட பியூட்டியை பாருங்கள். அப்பா, என்ன ஒரு அழகு இல்லை? அதே மாதிரி இந்த ரூட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய லேக், பாண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிவரை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரிவரை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மழை பெய்கிற சீசனில் வந்து இது அப்படியே ஃபுல்லாக வந்து தண்ணி ஓடும் போல் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சன்செட் டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த சன்செட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் கேரளா போயிட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து 4 o'clock வந்து நம்ம ரீச் ஆகுவோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக வந்து 6:10 ஆகுது. ஸோ அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி ஏஞ்சோம் அப்படின்னா நம்ம கேரளாவில் இருப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரளா ரீச் ஆயாச்சு. ஸோ இட்ஸ் ஏர்லி மார்னிங். நம்ம அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போய்ட்டு ஆட்டோ கூப்பிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஸோ see you all in the next video. Bye.